ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாங்க இன்றைக்கு யூனிட் 1ல கைத்தொழில் புரட்சி என்ற தலைப்புல நான் நினைக்கிறேன் மெசேஜில் போட்டிருந்தீங்க. 7 வினாக்கள் படிச்சுக்கிறோம். 7, 8 வினாக்கள் மாதிரி போட்டிருக்கீங்க. நாங்க படிச்சுக்கிற இந்த 7, 8 வரையான வினாக்களை கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு போறேன். முதலாவது பிள்ளைகள், கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? கைத்தொழில் புரட்சி என்றால் மனிதன் தனது கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் கைத்தொழில் புரட்சி. ஆகவே மனிதன் வேலைகளை இலகுவாக செய்வதற்கு, விரைவாக செய்வதற்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்தல் கைத்தொழில் புரட்சி என்று அழைக்கப்படுகின்றது என்று நாங்கள் படிச்சிருந்தோம். அதே போல பிள்ளைகள், கைத்தொழில் புரட்சி ஆரம்பமான நாடு பிரித்தானியா, இங்கிலாந்து என்று நாங்கள் படிச்சிருந்தோம். அதே போல பிள்ளைகள், குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஈடுபட்ட நாடுகள், குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள். குடியேற்ற நாடுகள் என்பது பிள்ளைகள் நாங்கள் படிச்சிருந்தோம், நாடுகாண் பயணங்களை மேற்கொண்ட நாடுகள். உங்களுக்கு தெரியும், குடியேற்றவாத கொள்கை கொண்ட நாடுகள், நாடுகாண் பயணங்களை மேற்கொண்ட நாடுகள் எல்லாம் வரும். ஆகவே அதுல போர்த்துக்கலுக்கு அருகில் இருக்கின்ற இஸ்பானியா, ஸ்பானியாவுக்கு அடுத்ததாக இருக்கின்ற பிரான்ஸ், பிரித்தானியா போன நாடுகள் இங்கு குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகளாக நாங்கள் நோக்கலாம். தானே? அதுல பிள்ளைகள் இல்ல, பிரித்தானியா தவிர என்று வந்தால் போர்த்துக்கல், ஸ்பெயின், இஸ்பானியா, பிரான்ஸ் 3 நாடுகளையும் எழுதலாம். ஒல்லாந்து மாத்திரம் வராது. ஏனென்றால் 18ஆம் நூற்றாண்டு என்று வருகின்ற பொழுது ஒல்லாந்து என்ற விடை வராது. சரிதானே பிள்ளைகள்? அதை நான் படிச்சிருக்கிறோம். நீங்க அந்த ரெக்கார்டிங்க தேவையானவங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதை கொஞ்சம் படிச்சுங்கன்னா சரி. ஓகே, அடுத்த பிள்ளைகள், கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்களை பற்றி படிச்சிருந்தோம். பிரித்தானியா வர்த்தகத்துல முன்னணி வைத்தமை, பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தமை, விஞ்ஞான அறிவு வளர்ச்சி, இரும்பு கனியம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்கள் பிரித்தானியாவில் காணப்பட்டமை போன்ற விடயங்களை பற்றி நாங்க படிச்சிருந்தோம். சனி பிள்ளைகள், அப்போ பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படமைக்கான காரணங்களை மீண்டும் சொல்றேன். பிரித்தானியா வர்த்தகத்துல முன்னணி வைத்தமை, வியாபார நோக்கத்தோடு வர்த்தகத்தில் முன்னணி வைத்தமை தான் பிரதான காரணம். கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான பிரதான காரணம் பிரித்தானியா வர்த்தகத்துல முன்னணி வைத்தமை. அதே போல பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தது. 3வது விடயமாக விஞ்ஞான அறிவு வளர்ச்சி. பிரித்தானியாவில் இரும்பு கனியம், நிலக்கரி காணப்பட்டது. இவ்வாறாக நாங்க சொல்லிட்டு போலாம். பிரித்தானியா ஒரு தீவாக இருந்துச்சு. அதே போல பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் அதிக கேள்வி நிலவியது. இவ்வாறான விடயங்களை பற்றி படிச்சிருந்தோம். அதே போல பிள்ளைகள், கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகளை பற்றி படிச்சு தந்திருந்தேன். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பெல்ஜியம். சில பிள்ளைகள் கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லியிருந்தேன். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த விடயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரியா? பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி கட்டாயமாக நீங்க எழுதக்கூடியதா இருந்தா சரி. அடுத்த பிள்ளைகள், 5வது வினாவில் நாங்க படிச்சிருந்தோம், கைத்தொழில் துறைகளை பற்றி படிச்சிருந்தோம். கைத்தொழில் துறைகளை பற்றி படிச்சிருந்தோம். கைத்தொழில் துறைகள் 3 துறைகளை பற்றி படிச்சிருந்தோம். யாராவது ஒரு ஆள் சொல்லிடுமெண்டா சொல்லுங்க. கைத்தொழில் துறைகள்
கைத்தொழில் துறைகளை பற்றி யாராவது ஒரு சொல்லிடுமா? ரைட், ஓகே. பிள்ளைகள் கைத்தொழில் துறைகளை பற்றி படிச்சிருந்தோம், கேட்டுக்கொள்ளுங்க. 3 கைத்தொழில் துறைகளை பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். நெசவு கைத்தொழில், இரும்பு உருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் நாங்கள் படிச்சிருந்தோம். சரிதானே? நெசவு கைத்தொழில், இரும்பு உருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில். ஆகவே கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட முதலாவது துறை வந்து நெசவு தான், புடவை தான். ஆகவே நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் முக்கியம். அதே போல பிள்ளைகள் நான் படிச்சிருந்தேன், நெசவு கைத்தொழில கண்டுபிடிப்பாளர்கள், கண்டுபிடிப்புகள் பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். தானே? அதுல வந்து ஜோன் கே என்பவர் பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்தான் என்று படிச்சிருந்தோம். பறக்கும் நூனாளி, ஃபிளைங் சட்டில் என்று அழைக்கக்கூடியது. அதே போல பிள்ளைகள் ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸ், பிள்ளைகள் இது படிச்ச விஷயம் கொஞ்சம் குயிக்க போறேன். ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸ் ஜெனி எந்திரத்தை கண்டுபிடித்தார் என்று படிச்சிருந்தோம். ரிச்சர்ட் ஆக்ரைட் வந்து நீர் சக்கரம், சாமுவல் குரம்டன் மியூல் இயந்திரம், எட்மண்ட் கார்ட்ரைட் நீராவி மியூல் இயந்திரம். அதுல பிள்ளைகள் வந்து நீங்க எல்லாமே நூல் நூற்கக்கூடிய இயந்திரங்கள் தான். நூல் நூற்கக்கூடிய இயந்திரங்கள். இப்ப இது ஜெனி இயந்திரம், நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம், சிதனை பிள்ளைகள். அதே போல இந்த மீயுள் இயந்திரம், நீராவி மீயுள் இயந்திரம் எல்லாமே நூல் நூற்கக்கூடிய இயந்திரங்கள், மிக விரைவாக செயற்பட்ட இயந்திரங்கள் தான் இவை. ஆகவே இந்த கண்டுபிடிப்புகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்று நான் உங்களுக்கு சொல்லித் தந்தேன். இது நூல் நூற்கும் ஜெனி இயந்திரத்தினுடைய போட்டோ. உங்களுக்கு தெரியும், ஜெனி இயந்திரம் என்றால் ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸ் ஜெனி இயந்திரத்தை கண்டுபிடித்தான். தானே பிள்ளைகள்? எக்ஸாம்பிள் வந்து இந்த போட்டோவை தந்துட்டு பிள்ளைகள் 4 வினாக்கள் கேட்பாங்க. இதுல பேர் என்று கேட்டால் ஜெனி இயந்திரம், இதை கண்டுபிடித்தவன் யார் என்று கேட்டால் ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸ், இது எந்த கைத்தொழில் புரட்சி துறையோடு தொடர்புடையது கேட்டால் நெசவு கைத்தொழில், இந்த இயந்திரத்தின் மூலம் பெறப்பட்ட பயன் என்ன என்று கேட்டால் நூல் நூற்கள். அதான் நாங்கள் நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம் என்று எழுதிக்கிறோம். சரிதானே? இவ்வாறான 4 வினாக்கள் இங்கு கேட்கப்படலாம். ஆண்டுகள் கேட்பது குறைவு. ஆகவே நீங்க ஆண்டுகளை அவசியம் ஒன்று இல்லை, ஆண்டுகளை பார்க்க தேவையில்ல. என்னை விடயங்களை கொஞ்சம் பார்த்தால் சிறப்பாக இருக்கும். சரியா? அடுத்த பிள்ளைகள் 2வது போட்டோவை பாருங்க. நீர்ச்சக்கரம். நீர்ச்சக்கரம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிப்பாளர் ரிச்சர்ட் ஆக்ரைட். இதுவும் நெசவு கைத்தொழில், நூல் நூற்கும் இயந்திரமாகும். அடுத்ததாக பிள்ளைகள் இரும்புருக்கு கைத்தொழில் பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். இந்த இரும்புருக்கு கைத்தொழில்ல 4 கண்டுபிடிப்பாளர்களை பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். ஆபிரகாம் டர்பி, ஹென்ரி கோட், ஹென்ரி பேஸ்மர், வில்லியம் சீமன்ஸ் போன்ற அறிஞர்களை பற்றி படிச்சிருந்தோம். ஆபிரகாம் டர்பி நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பு தாதை உருக்கினார். பிள்ளைகள் இரும்புருக்கு கைத்தொழில் என்று சொல்வது இங்கு இரும்பினை விரைவாக உருக்கினால் இயந்திரங்கள் அல்லது பொருட்களை என்ன செய்யலாம், இரும்பாலான பொருட்களை எங்களுக்கு விரைவாக செஞ்சு கொள்ளலாம், உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம் இல்லையா? ஆகவே இரும்பை விரைவாக உருக்குவதில் தான் இரும்பாலான உபகரணங்கள், பொருட்களை விரைவாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆபிரகாம் டர்பி நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பு தாதை உருக்கினார். அதைவிட வேகமாக இரும்பு உருக்கப்பட்டது ரோலர் இயந்திரத்தின் மூலம். ஹென்ரி கோட்டினால் கண்டுபிடிக்கப்பட்ட ரோலர் இயந்திரம் மூலம் இரும்பு விரைவாக உருக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது.
அதைவிட வேகமாக ஹென்றி பேஸ்மருடைய உருக்கு உற்பத்தி உலை மூலம் இரும்புத்தாது விரைவாக உருக்கப்பட்டதா சொல்லப்படுகின்றது. அதையும் விட வேகமாக வில்லியம் சீமன்ஸினால் கண்டுபிடிக்கப்பட்ட மின் அடுப்பு மூலம் இரும்பு விரைவாக உருக்கப்பட்டது. என்றால் உங்களுக்கு தெரியும், இரும்பினே இன்று இரும்பு லிமனைட், ஹெமடைட் போன்ற கற்கள்ல படிந்திருப்பதாகவும், அதற்கு 1500°C மேற்பட்ட வெப்பநிலை வழங்குகின்ற பொழுது இரும்பு பதப்படுத்தப்படுவதாகவும், இரும்பினை பதப்படுத்தியதன் பிற்பாடுதான் அதனை வைத்துக் கொண்டு உபகரணங்கள், ஆயுதங்கள், வீட்டு பாவனை பொருட்கள், வாகனங்கள், இப்படி பல இரும்பால் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுதோ உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே இரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மிக விரைவாக இரும்பினை உருக்கினால்தான் அதனை விரைவாக மக்களுக்கு வழங்க முடியும். அப்ப பிள்ளைகள், இவங்க இந்த இரும்பினை விரைவாக உருக்கி உருக்கியவர்கள், இரும்புத்தாதை உருக்கியவர்கள். ஆகவே இந்த பெயர்களை நீங்க கட்டாயம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் டர்பி, ஹென்றி கோட், ஹென்றி பேஸ்மர், வில்லியம் சீமன்ஸ். ஓகேவா? அடுத்த பிள்ளைகள் ஒரு போட்டோ ஒன்று தந்துக்கிறாங்க. உருக்கு உற்பத்தி உடைய போட்டோ ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த உருக்கு உற்பத்தி உலை இந்த போட்டோவை தந்துட்டு எக்ஸாம்ல இதுல பேர் என்ன? உருக்கு உற்பத்தி உலை. இதை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்கலாம். ஹென்றி பேஸ்மர். இது எந்த கைத்தொழில் துறையோடு தொடர்புடையன்னு கேட்டால் நீங்க எழுதுவீங்க இரும்பு உருக்கு கைத்தொழில். இதன் மூலம் பெற்றுக்கொண்ட பயன் என்ன என்று கேட்டால் இரும்புத்தாது உருக்கப்பட்டது. சரியா? இரும்புத்தாது உருக்கப்பட்டது. இவ்வாறான விடயங்களை பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். அதே போல பிள்ளைகள், இரும்புத்தாதை அதிக அளவு கொண்ட நாடு பிரித்தானியா படிச்சிருந்தோம். இரும்பு உருக்கு உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எங்களுடைய சிலபஸ்ல பிள்ளைகள் இரும்பை உருக்கி, இரும்பை பதப்படுத்தி உருக்கி அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் என்னுடைய சிலபஸ்ல 3 பொருட்கள் தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஆயுதங்கள். இன்றைக்கு உலகத்துல யுத்தங்கள் நடைபெறுது, ஆயுதங்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது, அதற்கு இரும்பு பாவனை அதிகம் தேவைப்படுகின்றது. உண்மையிலேயே ஆயுதங்களுக்கு இரும்பு பாவனை அதிகமாக இருக்கின்றதா உலகத்துல. அதே போல விவசாய உபகரணங்களுக்கும் இன்று இரும்பு அதிகமாக பயன்படுத்தப்படுதா சொல்லப்படுகின்றது. வீட்டு பாவனை பொருட்களுக்கும் இரும்பாலான இரும்பு உருக்கு மூலம் அதிகமான பொருட்கள் பயன்படுத்தப்படுவதா சொல்லப்படுகின்றது. ஆகவே இரும்பு உருக்கு உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் 3 தருக என்று கேட்கப்பட்டால் ஆயுதங்கள், விவசாய உபகரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள். சரியா? இந்த விடயம் கிளியரா உங்களுக்கு? இதை எழுதி கொள்ளுங்க குயிக்கா. சரியா? எழுதிட்டீங்களா? ரைட், ஓகே. அடுத்த விடயத்துக்கு வருவோம்னாங்க. 10வது வினா, நிலக்கரி கைத்தொழில். சரியா? நிலக்கரி கைத்தொழில். ரைட், ஓகே. ரைட் பிள்ளைகள், நிலக்கரி கைத்தொழில் நம்மளோட டியூட்ஸ்ல பாருங்க. ரைட், நிலக்கரி கைத்தொழில் சம்பந்தமாக நான் சொல்ற விடயத்தை பாருங்க. நிலக்கரி இரும்பை உருக்குறதுக்கு இப்ப நாங்க மேல நிலக்கரி பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நிலக்கரி மூலம் இரும்பு தாதை உருக்கினான் ஆபிரகாம் டர்பி என்று சொல்லியிருந்தேன். ஆபிரகாம் டர்பி நிலக்கரி மூலம் இரும்பு தாதை உருக்கினான் என்று சொல்லியிருந்தேன் பிள்ளைகள், முதலாவது விடயம். ஆகவே இரும்பை உருக்குவதற்கும் இயந்திரங்களை இயக்குவதற்கும் முன்னைய காலங்கள்ல ட்ரெயின், போயிருந்த வண்டிகள் எல்லாம்
இந்த நிலக்கரிகளை பயன்படுத்தித்தான் நிலக்கரியை வைத்து நெருப்பு மூட்டி அதனுடைய இன்ஜின் வந்து இயக்கப்பட்டிருக்கின்றது முன்னைய காலங்களில். இன்று நாங்கள் பெட்ரோல் டீசல்களை பயன்படுத்தி அல்லது மின்சாரங்களை பயன்படுத்தி நாங்கள் இயந்திரங்களை இயக்குகின்றோம். ஆனால் முன்னைய காலங்களில் நிலக்கரி மூலங்கள் மிக பெரும் வண்டியான புகையிரத வண்டிகள் எல்லாம் இயக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிறிய வண்டிகளை இயக்குவதும் இலகுவாக இருந்திருக்கும். ஆகவே இரும்பை உருக்குவதற்கும் இயந்திரங்களை இயக்குவதற்கும் வீட்டு பாவனைக்கும் ஒரு இலாபகரமான சேர்த்திறன்மிக்க எரிபொருள் தான் நிலக்கரியாகும். இந்த அறிமுகம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இரும்பை உருக்குவதற்கும் இயந்திரங்களை இயக்குவதற்கும் வீட்டு பாவனைக்கும் இலாபகரமான சேர்த்திறன். அடுத்த பிள்ளைகள் பிரித்தானியா தான் அதிக நிலக்கரி கொண்ட நாடு என்று நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில தென்வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர் போன்ற பிரதேசங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பிள்ளைகள் இந்த 3 பிரதேசங்களையும் கட்டாயம் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. தென்வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர் போன்ற பிரதேசங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பிள்ளைகள் அப்ப பிரித்தானியா அதிக நிலக்கரி கொண்ட நாடு. பிரித்தானியாவில் நிலக்கரி அதிகம் காணப்படுகின்ற பிரதேசங்கள் 3 தருகண்டு கேட்கப்பட்டால் தென்வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர் இந்த 3 பிரதேசங்களும் கட்டாயம் நீங்க கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது பிள்ளைகள் மிக முக்கியமான விடயம் ஒன்றுக்கு வாரேன். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் நெசவு கைத்தொழில் 5 கண்டுபிடிப்பாளர்களை பற்றி படிச்சிருந்தோம். இரும்பு உருக்கு கைத்தொழில 4 பேரை பற்றி படிச்சிருந்தோம். நிலக்கரி கைத்தொழில இந்த 3 கண்டுபிடிப்பாளர்களும் தெரியாம நாங்க எக்ஸாம் செய்யலாது. எக்ஸாம்ல கேள்வி வார கட்டுரை வினாக்கள் வார பிள்ளைகள் நாங்க இந்த யூனிட்டை படிச்சதுக்கு பிறகு கட்டுரை வினாக்கள் ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்வியோட நான் உங்களுக்கு தருவேன், வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். அப்ப நீங்க வந்து அந்த வினாக்களை செஞ்சு எனக்கு ஆன்சர்களை போடணும். அப்ப நான் அதை உங்களுக்கு திருத்தி நீங்க எழுதுகிறது சரி எப்படி நீங்க எப்படி எழுதணும் என்ற விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப உங்களுக்கு ஒரு கட்டுரை வினாவை 18 மார்க்ஸுக்கு எப்படி எழுதுறது என்ற விடயங்களை நான் உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லி தருவேன். வெஸ்டுக்கு பிள்ளைகள் முதலாவது இந்த விடயங்களை நினைவில் இருந்தா தான் நாங்க அடுத்ததுக்கு போகலாம். இந்த விஷயமே கிளியர் இல்ல. தோமஸ் நியூ கொமன், ஜேம்ஸ் வாட், ஹம்பிரி டேவி இவங்க 3 பேரும் யார் என்று பார்த்தால் இவங்க நிலக்கரி கைத்தொழில் கண்டுபிடிப்பாளர்கள், சயின்டிஸ்ட். இளப்பிள்ளைகள் பாருங்க, ஹம்பிரி டேவி என்பவன் பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்துகிறான். விளக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்தவன் ஹம்பிரி டேவி. இதுல வந்து இதுக்கு மட்டும் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஆண்டுகளை எல்லாத்துக்கும் படிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றது குறைவு. சில ஆண்டுகளை மட்டும் சொல்லிக் கொள்வேன். 1812 ஆண்டு என்பது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஆகவே 1812 ஆண்டு ஹம்பிரி டேவி பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த பாதுகாப்பு விளக்கு பிள்ளைகள் என்னோட டியூட்ல முன் பேஜில் இருக்கிற நடுவில் இருக்கு. இதுதான் அந்த பாதுகாப்பு விளக்கு, சரியா? மோட்டார் வண்டிக்கும் ஆகாய விமானத்துக்கும் நடுவில் இருக்கு, சரிதானே? ஆகவே இந்த பாதுகாப்பு விளக்கை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, பாதுகாப்பு விளக்க கண்டுபிடிச்சது யார் என்றது இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பு விளக்க கண்டுபிடிச்சது பிள்ளைகள் ஹம்பிரி டேவி, சரியா? ஹம்பிரி டேவி பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தார். அதே போல பிள்ளைகள் தோமஸ் நியூ கொமன், ஜேம்ஸ் வாட் ஆண்டு தேவையில்ல. தோமஸ் நியூ கொமன் எதை கண்டுபிடித்தான் என்பதை சுருக்கமா சொல்றேன், சரிதானே? சுருக்கமா சொல்றேன், நீங்க இதை நினைவில் வச்சு கொள்ளாட்டி பிள்ளைகள் கஷ்டமாயிடும். தோமஸ் நியூ கொமன் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். நீராவி இயந்திரம் ஈஸியா சொல்லிருக்கிறார். நீராவி இயந்திரம், சரிதானே? நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தான், சரியா? பிள்ளைகள் இந்த நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தான். இந்த நீராவி இயந்திரம் இருக்குத்தானே பிள்ளைகள், இந்த நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தான். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ள பாருங்க. நீராவி இயந்திரம் தோமஸ் நியூ கொமன் எதை கண்டுபிடித்தான்? நீராவி இயந்திரம், சரியா பிள்ளைகள்? நீராவி இயந்திரம்.
மனசுல எடுத்துக்கொள்ளுங்க, நீராவி இயந்திரம். ஜேம்ஸ் வாட் அந்த நீராவி இயந்திரம் தான். அது ஒரு சேத்திறன் மிக்க நீராவி, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் சிறந்தது. அதுக்கு அடுத்த வருடம் இந்த நீராவி இயந்திரத்தை விட மிகவும் சேத்திறன் மிக்கது சிறந்த பிள்ளைகள். அப்ப இந்த 2 நீராவி இயந்திரத்தையும் நீங்க நினைவுல வைத்துக் கொள்வது கட்டாயம். சரியா? இதுல பிள்ளைகள் தோமஸ் நியூகோமனினால் கண்டுபிடிக்கப்பட்ட நீராவி இயந்திரம் நிலக்கரி கைத்தொழிலுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த முடிந்திருக்கின்றது. ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்த சேத்திறன்மிக்க நீராவி இயந்திரம் நிலக்கரி கைத்தொழிலுக்கும் ஏனைய கைத்தொழில் துறைகள், அனைத்து கைத்தொழில் துறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருந்தது. ஆகவே அவர் கண்டுபிடித்த நீராவி இயந்திரத்தை விட இவர் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் சீர்திறன் மிக்கது, அனைத்து கைத்தொழில் துறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது. ரைட் ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். கீழுக்கு வாங்க. 3 போட்டோஸ் தரப்பட்டிருக்கு. அந்த 3 போட்டோஸ்லையும் தானே, 3 போட்டோஸ்லையும் இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ வந்து இதுதான் ஜேம்ஸ் வாட்டினால் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்த்திறன் மிக்க நீராவி இயந்திரமாகவே நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க, சேர்த்திறன் மிக்க நீராவி இயந்திரம். சரியா? பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், சேர்த்திறன் மிக்க நீராவி இயந்திரம். சரியா? சேர்த்திறன் மிக்க நீராவி இயந்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப இது சேர்த்திறன் மிக்க நீராவி இயந்திரம் முதலாவது கேள்வி கேட்கப்படும். இரண்டாவது வினா, இது யாருனால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கப்பட்டால் ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் எழுதிக் கொள்வீங்க. இது என்ன கைத்தொழில் துறை என்று கேட்டால் நிலக்கரி கைத்தொழில் எழுதிக் கொள்வீங்க. ரைட், நிலக்கரி கைத்தொழில். இதுல பயன் பயன் என்னோட கேட்பாங்க. நான் பயனை பற்றி நான் சொல்லித் தருவேன். தானே, இதுல பயன் வந்து என்ன பயன் என்றதை நான் உங்களுக்கு கீழே சொல்லித் தருவேன். ரைட், மேலுக்கும் இருக்கு. மேலுக்கு சொல்லப்பட்ட பயன்: சுரங்கத்தினுள் சேரும் நீரை வெளியேற்றும், சுரங்கத்தை வழி மூலம் குளிரூட்டும். அதாவது நீராவி இயந்திரம் செய்த பணியைத்தான் அதுவும் செய்ய போகின்றது. ஆகவே அந்த பணியை நாங்க எழுதி கொண்டால் சரி. ஓகே, இந்த 2 போட்டோஸும் போக்குவரத்து கைத்தொழில் சம்பந்தப்பட்டது. நான் உங்களுக்கு அதை நான் 15வது வினா படிக்கும் பொழுது சொல்லித் தருவேன். தானே, 15வது வினா படிக்கும் பொழுது சொல்லித் தருவேன். இப்படியே நாங்க 11வது வினாவுக்கு நாங்க செல்வோம். நிலக்கரி அகழ்வில் எதிர்நோக்கிய சவால்கள்.
பிள்ளைகள் இது சரிதானே? போட்டோ சரிதானே? நோட் பண்ணீங்களா? அழிக்கிறேனே. ரைட், ஓகே. நிலக்கரி அகழ்வுல எதிர்நோக்கிய சவால்கள் பற்றி படிக்க போறோம். பிள்ளைகள், நிலக்கரி என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், நிலத்திலிருந்து தான் நிலக்கரி சுரங்கங்கள் மூலம்தான் நிலக்கரி எடுக்கப்படுகின்றது. அதாவது நிலக்கரி சுரங்கத்தினூடாக என்ன செய்றாங்க? நிலத்தை தோண்டுகின்ற பொழுது நிலக்கரி பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. பிள்ளைகள், நிலக்கரி ஆஹ் சுரங்கத்தினை தோண்டுகின்ற பொழுது நிலத்தை தோண்டி கொண்டு நிலத்தினுள் செல்கின்ற பொழுது நீர் ஊற்றெடுக்கின்றது. நீர் ஊற்றெடுக்குன்னு சொல்லலாம். நீர் ஊற்றெடுக்கின்றது. அப்ப அந்த நீர் ஊற்றெடுக்கின்ற பொழுது அந்த நீரை என்ன செய்ய வேண்டும்? வெளியேற்ற வேண்டும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயம் பிள்ளைகள், நிலக்கரி அகழ்வில் எதிர்நோக்கி சவால்கள் என்று சொல்லுகிறது பிரச்சனை. நிலக்கரி வந்து பிள்ளைகள் நிலத்தினுள் தான் இருக்கும். அப்ப நிலத்தை தோண்டி எடுக்கின்ற பொழுது நிலத்தை தோண்டி தோண்டி போகின்ற பொழுது நிலத்தினுள்ளிருந்து நீர் ஊற்றெடுக்கின்றது. அப்ப அந்த நீரை வெளியேற்ற வேண்டும். இதுதான் முதலாவது சவால். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது சவால் வந்து நீரை வெளியேற்றுதல். நான் எழுதுறேன் பிள்ளைகள். நீரை வெளியேற்றுதல் ஒரு சவால். சரியா? நீரை வெளியேற்றுதல். இரண்டாவது சவால் பிள்ளைகள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இவங்க வந்து நிலத்தை தோண்டி செல்லுகின்ற பொழுதோ அந்த நிலக்கரி சுரங்கத்தினுள் அதிக வெப்பம் ஏற்படுகின்றது. அப்ப வெப்பம் ஏற்பட்டால், இப்ப நிலக்கரி சுரங்கத்தினுள் வெப்பம் ஏற்பட்டால், அதிக வெப்பம் ஏற்படுகின்ற பொழுது அதனை தாங்கும் சக்தி மனிதர்களுக்கு கிடையாது. இதனால் அவர்கள் மயக்கம் அடைந்து உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அந்த வெப்பத்தினுள் அங்கு வருகின்ற சுவாசிக்கின்ற காற்று ஒரு நச்சுத்தன்மை பொருந்தியதாக, விஷவாயுத்தன்மை கொண்டதாக காணப்பட்டது. ஆகவே சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. நிலக்கரி சுரங்கத்தினுள், இரண்டாவது விடயத்தை சொல்றேன் பாருங்க. நிலக்கரி சுரங்கத்தினுள் வெப்பம் அதிகரித்தல் இது ஒரு பிரச்சனை, சவால். அப்ப ஹீட் கூட, அதிகமான வெப்பம், மனிதனால் தாங்க முடியாத அளவு வெப்பம். மூன்றாவது விடயம் பிள்ளைகள், அந்த நிலக்கரி சுரங்கத்தினுள் விஷவாயு அல்லது நச்சுவாயு அதிகரிக்கின்றது. நச்சுவாயு அதிகரிக்கின்றது. விஷவாயு அதிகரித்தால் மனிதனால் அதனுள் விஷவாயுவினை நீண்ட நேரம் சுவாசித்துக் கொண்டு இருக்க முடியாது. மனிதனுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும். விஷவாயு ஏற்படுவது, வெப்பம் ஏற்படுத்துவது, நீர் ஊற்றெடுப்பது, அந்த நீரை வெளியேற்றுவது, இவையெல்லாம் சவால். நான்காவது பிள்ளைகள், இறுதியான சவால் தான் சுரங்கத்தினுள் வெளிச்சத்தை ஏற்படுத்துதல். வெளிச்சம் ஏற்படுத்துதல். பிள்ளைகள், நிலத்துக்குள்ள தோண்டிட்டு சுரங்கத்தினுள் செல்கின்ற பொழுது சுரங்கம் இருளாக இருந்தது. அப்ப அதுக்குள்ள வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு சவால். பிள்ளைய நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னிதான் விஷயம் இருக்கிற. இந்த 4 சவால்களையும் வெற்றி காண்பதற்காக எடுத்த முயற்சிகள் தான் அந்த மேல் நாங்க படிச்சிருந்தோம். அதாவது பிள்ளைகள், சுரங்கத்தினுள் வெளிச்சம் இருளாக இருந்தது. வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக ஹம்பிரி டேவி பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தான். படிச்சுக்கிறோம் நாங்க. 1812ஆம் ஆண்டு பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கினான்.
எக்ஸாம்பிள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது இப்படித்தான் கேட்பாங்க. நிலக்கரி அகழ்வில் எதிர்நோக்கிய சவால்கள் இரண்டினை குறிப்பிட்டு அதனை எவ்வாறு வெற்றி கண்டார்கள், அதுக்கான தீர்வு என்ன என்றுதான் கேட்பாங்க. அப்ப நாங்க 2 விடயங்களை குறிப்பிட்டு விளக்கண்டு வரும் பொழுது சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுத்துதல் என்ற ஒரு விடயமாகவும் ஏனைய 3 விடயங்களையும் ஒரு விடயமாகவும் எடுத்துதான் நாங்க விளக்கணும். நல்லா விளங்கிக் கொள்ளுவோம். பிள்ளைகள் சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுத்துதல் இது நிலக்கரி அகழ்வில் எதிர்நோக்கிய சவால்களில் ஒன்று. இந்த சவாலினை வெற்றி காண்பதற்கு ஹம்பிரி டேவி பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தார். 1812ஆம் ஆண்டு பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தார். பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்ததுனால சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்பட்டது. இதனால் நிலக்கரி கைத்தொழில், நிலக்கரி அகழ்வில் நிலக்கரியை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவா இருந்தது என்று நீங்கள் அதை எழுதுறது. சரியா? சரியா பிள்ளைகள், விளைவிச்சா? இரண்டாவதாக எக்ஸாம்பிள் வந்து விளக்க வரும் பொழுது 2 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குன்னு தான் நான் சொல்லிட்டேன். இரண்டாவதாக நீங்க எழுதுற சவால்கள் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள நீரை வெளியேற்ற வேண்டும். நிலக்கரி சுரங்கத்தினுள் வெப்பம் அதிகரிக்கின்றது, விஷவாயு அதிகரிக்கின்றது. அப்ப இந்த 3 பிரச்சனைக்கும் தீர்வு தான் விளக்கத்துல நீங்க எழுதுவீங்க. தோமஸ் நியூ கொமன், நான் மேலுக்கு சொல்லிருக்கிறேன், மேலுக்கு அந்த வார்த்தையை நீங்க வாய்ச்சி பார்க்கலாம். தோமஸ் நியூ கொமன். இந்த தோமஸ் நியூ கொமன் சுரங்கத்துக்குள்ள சேருகின்ற நீரை வெளியேற்றவும், முதல் விஷயம், சுரங்கத்துக்குள் சேருகின்ற நீரை வெளியேற்றத்துக்கும் சுரங்கத்தினுள் நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கின்ற இதுக்குள்ள பாருங்க வெப்பம் அதிகரிக்குது, விஷவாயு அதிகரிக்குது. அப்ப இவர் என்ன செய்யறார் என்றால் நிலக்கரி சுரங்கத்தை குளிரூட்டுகின்றார். வளி மூலம், காற்று மூலம் குளிரூட்டுகின்றார். குளிரூட்டல் கிட்டத்தட்ட ஏசி. அப்ப இந்த வளி மூலம் குளிரூட்டியதுனால இந்த வெப்பம் அதிகரிச்ச பிரச்சனையும் இல்லாமல் போகுது, விஷவாயும் இல்லாம போகுது, நச்சும் இல்லாம போகுது. பிள்ளைகள், தோமஸ் நியூகோமன் சுரங்கத்தில் சேருகின்ற நீரை வெளியேற்றுவதற்கும் சுரங்கத்தை வளி மூலம் குளிரூட்டவும் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தான். இவ்வளவுதான் விஷயம். இல்லைன்னா சரி என்று எழுதிட்டு இந்த நீராவி இயந்திரம் நிலக்கரி கைத்தொழிலுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இதனை விட சேத்திரன் மிக்க அனைத்து கைத்தொழில் துறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய சேத்திரன் மிக்க நீராவி இயந்திரத்தை ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தான் என்று நீங்க சுட்டி காட்டணும். ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தது சேத்திரன் மிக்க நீராவி இயந்திரம், அனைத்து கைத்தொழில் துறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது. இவ்வாறாக நீங்க இந்த விஷயத்தை விளங்கி எழுதினீங்கன்னா சரி. பிள்ளைகள், இந்த 11வது கேள்விக்கான விடை இந்த 4 மணி நாள் சரி. நான் உங்களுக்கு இந்த நிலக்கரி அகழ்வில் எதிர்நோக்கிய சவால்கள், அதனை வெற்றி கண்ட விதங்கள், 5 மார்க்ஸுக்குரிய ஒரு விளக்க கேள்விக்கான விடைகளை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர்ல நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கை தருவேன், நீங்க பாருங்க. சந்தேகம் இருந்தால் நீங்க என்கிட்ட பேர்சனலா கேளுங்க. சரிதானே? என்ன விஷயம் என்றாலும் கேளுங்க, நான் கடைசியில பயிற்சியும் தருவேன். ஆகவே பிள்ளைகள், இந்த வினாவுக்கு விடை எழுதுறது மிகவும் இலகு, படிச்சுக்கொண்டால் ஈஸியா செய்யலாம். ஓகேவா? இப்ப நீங்க மேலுக்கு விஷயங்கள் இருக்கிற இந்த 4 விடயங்களையும் எழுதிக் கொள்ளுங்க. நீரை வெளியேற்றுதல், நிலக்கரி சுரங்கத்தினுள் வெப்பம் அதிகரித்தல், விஷவாயு அதிகரித்தல், எழுத்து விளங்காட்டியும் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? சுரங்கத்தினுள் வெளிச்சத்தை ஏற்படுத்துதல் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த 12வது கேள்விக்கு போகும். சரியா?
ஓகே, சரி பிள்ளைகள். அப்ப அடுத்த 12வது வினாவுக்கு நாங்க போவோம். சரியா? 12வது வினாவுக்கு போவோம். இது நான் கிளியர் பண்றேன். ஓகே, ரைட். 12வது 13வது வினாவை பார்ப்போம். நிலக்கரியின் கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், மற்றது வேறு கைத்தொழில் துறைகள். ரைட். நிலக்கரியின் கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை பார்த்தால், ரைட், இதுல பிள்ளைகள் 13 வினா இலக்கத்தை கொஞ்சம் பார்க்க வேணாம். ரைட். அப்ப நிலக்கரியின் கழிவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அவை. பிள்ளைகளுக்கு பெருந்தருக்கள் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தார், தார் வந்து நிலக்கரி கழிவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள். நீங்க பெருந்தருக்கள் அமைக்க எழுத வேணாம், தார் என்ற விடயம் மட்டுமிடினால் எங்களுக்கு போதுமானது. தார் சரி விடயம். ஆகவே தார் என்ற விடயம் எழுதலாம். அடுத்த பிள்ளைகள் புடவைகளுக்கு நிறமூட்டும் சாயம், புடவைகளுக்கு நிறமூட்டுகின்ற சாயம், புடவைகளுக்கு நிறமூட்டும் சாயம் வந்து இந்த நிலக்கரி கழிவுலிருந்து எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல மருந்துகள் எடுப்பதாக சொல்லப்படுகின்றது. மருந்துகள், நறுமணப் பொருட்கள் என்றது பிள்ளைகள் அந்த சந்தனம், அந்த ஊதுபத்திகளுக்கு தானே. இப்ப ஊதுபத்திகள், மனம் வரக்கூடிய ஊதுபத்திகள் எல்லாம் அந்த நறுமணப் பொருட்கள்ல உள்ளடங்கும். அது அதிலேயும் நிலக்கரி பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல பிள்ளைகள் கிருமி நாசினி, கிருமிகளை கொள்ளக்கூடிய கிருமி நாசினிகளும் இந்த நிலக்கரி கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதே போல பிள்ளைகள் கலை நாசினி, கலை நாசினி, கலை நாசினி என்றது வயல் நிலங்கள்ல தேவையற்ற புல்லுகளை அகற்றுவதற்காக, அதனை சாகடிப்பதற்காக இந்த கலை நாசினி பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல பிள்ளைகள் செயற்கை பசலைகள், மனிதனால் உருவாக்கப்படுகின்ற செயற்கை பசலைகளும் இந்த நிலக்கரி கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த பிள்ளைகள் ஒரு 4 விடயங்களை கட்டாயமாக நினைவில் வச்சு கொண்டால் போதுமானதா இருக்கும். மீண்டும் பாருங்க, நிலக்கரி கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் தார், புடவைகளுக்கு நிறமூட்டும் சாயம், மருந்து, நச்சு மருந்துகள் உற்பத்தி செய்யலாம். அதே போல நறுமணப் பொருட்கள், கிருமி நாசினி, களை நாசினி, செயற்கை பசலை தானே. பிள்ளைகள் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். வேறு கைத்தொழில் துறைகள். இதில் கைத்தொழில் துறைகள் என்று கேட்டால் நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் என்று சொல்வது. வேறு கைத்தொழில் துறைகள் என்று கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் சரிதானே. அவை பிள்ளைகள் போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் இந்த 3 கைத்தொழில்களும் வேறு என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் நீங்க விடை எழுத வேண்டி வரும். வேறு, வேறு என்று வந்தால் மட்டும்தான் நீங்க இந்த விடையை நீங்க பயன்படுத்தணும். வேறு, வேறு கைத்தொழில் துறைகள். வெறுமனே கைத்தொழில் துறைகள் என்று வந்தால் நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் தான் வருது. வேறு என்று பயன்படுத்துகின்ற வார்த்தை வருகின்ற பொழுது போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் என்ற விடையை நீங்க வழங்க வேண்டி வரும் சரிதானே. ரைட். அடுத்த வினாவுக்கு போகும் பிள்ளைகள், போக்குவரத்து பற்றி பார்ப்போம்.
ரைட் பிள்ளைகள் பாருங்க, இதுல சொல்ற விடயங்களை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட விருத்தியினால், இப்ப உங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சி ஏற்படுது, இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட போகின்றது. கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட விருத்தியினால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு செல்லவும், முடிவுப் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்லவும் வீதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. பிள்ளைகள் இதுல நீங்க அவதானிங்க, இதுல என்ன சொல்ல வராங்கண்டா, கைத்தொழில் புரட்சி டெவலப் ஆகி விருத்தி அடைஞ்சு, உதாரணமாக நெசவு கைத்தொழில் எடுப்போம். நெசவு கைத்தொழில கார்மெண்ட்ஸ் ஒன்று உருவாகுது, பெரும் புடவைகள் ஆடைகள் உற்பத்தி செய்யறாங்க. அப்போ இந்த ஆடைகள் உற்பத்தி செய்வதனால துரிதமாக விரைவாக மெஷின் எந்த நேரமும் 5000, 10,000, 20,000, 30,000, 50,000 என்று தொழிலாளர்கள் அதிகரிச்சு கொண்டே போறாங்க. உலக நாடுகள் முழுக்க இவங்களுடைய துணிகளுக்கு அதிக கேள்வி நிலவி கொண்டிருக்கிற நேரத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் என்றால், மூலப்பொருள் இப்ப துணியை செய்யறதுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் தானே. உதாரணமாக பருத்தி பருத்தி பஞ்சு ஒரு மூலப்பொருள். அந்த பருத்தி பஞ்சு மூலமாக நாம் உற்பத்தி செய்கின்ற புடவை ஒரு முடிவுப் பொருள், துணிமணிகள் ஒரு முடிவுப் பொருள். மூலப்பொருள் என்பது அந்த பருத்தி பருத்தி ஒரு மூலப்பொருள். முடிவுப் பொருள் என்பது பிள்ளைகள் நாங்கள் சந்தையில கொண்டு போய் விற்பது. உதாரணமாக களிமண் மூலப்பொருளா இருந்தால் மட்பாண்டம் முடிவுப் பொருள். கோதுமை மூலப்பொருளா இருந்தால் அதுல பான் அல்லது பன் ஏதாவது முடிவுப் பொருளா வரும். அப்ப இது வந்து இவங்க பெரிய அளவுல தானே செய்யறாங்க பிள்ளைகள். கையில எடுத்துட்டு போய் கோதுமை பேக்க கையில் எடுத்துட்டு போய் 1 கிலோ 2 கிலோ கையில் எடுத்துட்டு போய் 1 கிலோ அதை ஒரு கொஞ்சம் ஒரு 5-10 பானை விற்கிற மாதிரி இல்ல பிசினஸ் இது. இது பெரிய லெவல்ல செய்யறாங்க. அப்ப இது வந்து பெரிய வாகனங்களை, போயிரத வண்டிகளை, லோரி போன்ற பெரும் வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால வீதிகளை போட வேண்டி இருக்கு, வீதிகளை மேம்படுத்த வேண்டியிருக்கு என்ற ஒரு பிரச்சனை வருதுங்க. இதனால போக்குவரத்து துறை வளர்ச்சியடையுது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இதனாலதான் இங்க முக்கியமான ஒருவர் பேசப்படுகின்றார், ஜோன் மெக்கடம். ஜோன் மெக்கடம் பிள்ளைகள் இவர் மிக முக்கியமானவர். 1811ஆம் ஆண்டு பெருந்தெருக்கள் அமைக்கும் முறையை கண்டுபிடித்தார். அப்ப பெருந்தெருக்கள் உலகத்திலே முதலாவது பெருந்தெரு அமைக்கிற முறை 1811ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த விடயம் நீங்க கட்டாயம் நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க பெருந்தெருக்களை அமைக்கின்ற பொழுது என்று பார்த்தால், வலுவான அத்திவாரமிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அத்திவாரமிட்டு பெரிய கற்களையும் மண்ணையும் பரப்பி அத்திவாரத்தை போட்டு அதுல பெரிய கல், அதுல மண் போட்டு அதன் மேல் சிறிய கல், அதன் மேல் சிறிய கற்களை பரப்பி அவற்றை தட்டி மட்டப்படுத்தி பெருந்தெரு அமைக்கப்பட்டது. இது சொல்வது மெக்கட முறை. இது சொல்வது பிள்ளைகள் மெக்கட முறை என்று அழைக்கப்படும். மீண்டும் சொல்றேன் பாருங்க. மெக்கட முறை என்று சொல்வது பெருந்தெருக்கள் மெக்கடம், ஜோன் மெக்கடம் தான் பெருந்தெருக்களை அமைக்கின்ற முறையை கண்டுபிடித்தான். இதுல சும்மா நீங்க மேலதிகமாக வாசிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. இது எங்களுக்கு எக்ஸாம்ல எழுதுறதுக்கு தேவைப்பட்ட விஷயம் உண்டு அல்ல. இது வந்து பிள்ளைகள் இதுல நீங்க பாருங்க, வலுவான் என்றால் ஒரு சக்தி மிக்க ஒரு அத்திவாரத்தை போட்டு அதுல பெரிய கல், அதுல மண், அதுக்கு மேல சிறிய கல், அதை தட்டி மட்டப்படுத்திருக்கு. இதுல வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அத்திவாரம், பெரிய கல், அதோட மண், அதுக்கு மேல சின்ன கல், அதை தட்டி மட்டப்படுத்திக்கிறாங்க. அது சொல்றது மெக்கட முறை என்று சொல்லுவாங்க. அது பண்டங்கள் பொருட்களையும் இப்ப ரோட்ல வந்து பயணிகள் மட்டுமா போறாங்க வராங்க. இப்ப நாங்க மட்டுமா ரோட்ல போறோம். இதுல எத்தனை எத்தனை பண்டங்களை சுமந்த வாகனங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு பண்டங்களையும் பயணிகளையும் சுமந்த வாகனங்களுக்கு வேகமாகவும் வசதியாகவும் செல்ல உதவியா இருந்தது. அப்ப எதை எடுத்து காட்டுது பிள்ளைகள்? இங்க பேருந்து பாதைகள்.
பாதைகள் இருந்தா தான் எங்களுக்கு அடுத்ததாக மோட்டார் வண்டிகளுக்கு போகலாம், விளங்குதா, போக்குவரத்து சாதனங்களுக்கு போகலாம். பிள்ளைகள் பாதைகள் இல்லாத பட்சத்துல எங்களுக்கு ஒரு ஒரு ரோட் இல்லாம நாங்க வாகனத்தை ஓட்டிடுமா, சுவர் இல்லாம ஓவியம் வரையலுமா, அப்படியான கேள்விகள் நிலவும். ஆகவே இந்த விடயத்தை நீங்க விளங்கிட்டு சிதனே, இதை விளங்கிட்டு அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். ரைட். பிள்ளைகள் அவசரப்பட்டு எழுதுற வேணாம் சிதனே, எழுதுற வேணாம். எழுதுறது அவசரமா எழுதுற வேணாம். ஜோன் மெக்கடாம் பெருந்தெருவை கண்டுபிடித்தான். சிதனே, ஜோ இங்க நான் மெச் பண்ண போறேன், நீங்க சரியா எழுதி கொண்டால் சரி. ரைட். ஜோன் மெக்கடாம் பெருந்தெருக்களை கண்டுபிடித்திருக்கின்றான். இப்பதான் நான் சொல்லி தந்தேன். இதுல பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப ரைட்ஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும். ரைட்ஸ் அவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள்? ஆகாய விமானம். இந்த ஆண்டு கட்டாயம் தேவை பிள்ளைகள். இந்த ஆண்டையும் கொஞ்சம் நான் சொல்லுவத ஆண்டுகளை கொஞ்சம் நினைவுல வச்சு கொண்டால் போதுமானதா இருக்கும். 1903ஆம் ஆண்டு ரைட்ஸ் அவர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அதே போல பிள்ளைகள் ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் என்று வரணும், இல்ல ஸ்டெவன்சன் இருக்கு. அவங்களோட டியூட்ல வந்து பாருங்க, ஸ்டீவன்சன் இருக்கும். ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் தான் பிள்ளைகள் புகையிரத என்ஜினை கண்டுபிடித்தது. நாங்க முன்னுக்கு 2 போட்டோ விட்டுருக்கிறோம். நிலக்கரி கைத்துளுக்கு பக்கத்துல வந்து 2 போட்டோ விட்டுருக்கிறோம். அதுல ஒரு ஆள் ஜோர்ஜ் ஸ்டீவன்சன், மற்றது அவருக்கு பக்கத்துல இருக்கிற நீராவி, யாருடைய என்ஜின், புகையிரத என்ஜின். சரிதானே? ஆகவே நீராவி புகையிரத என்ஜினை கண்டுபிடித்தது ஜோர்ஜ் ஸ்டீவன்சன். சரி பிள்ளைகள், அப்போ இத எழுதிடணுமா? இதை சரியா எழுதிங்கன்றால் சரி. ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் வரும். சரிதானே? இப்படி சரிதானே? இதுல இப்படி வரும், ஜோர்ஜ் ஸ்டீவன்சன். சரிதானே? ஜோர்ஜ் ஸ்டீவன்சன். அதே போல பிள்ளைகள் ராபர்ட் புல்டன். ராபர்ட் புல்டனுடைய கண்டுபிடிப்பு வந்து புகைப்படகு. புகைப்படகு சரிதானே? புகைப்படகு எழுதி கொள்ளுங்க. அதே மாதிரி ஹென்ரி பெல் புகை கப்பலை கண்டுபிடித்தான். டெம்லர் மோட்டார் வண்டி காரை கண்டுபிடித்தான். டெம்லர் மோட்டார் வண்டி அல்லது காரை கண்டுபிடித்தான். முன்னுக்கு போட்டோ இருக்கு, மோட்டார் வண்டி, பாதுகாப்பு விளக்கு, அதுக்கு பக்கத்தில் ஆகாய விமானம் இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தார். அப்படின்னு இதை நான் வந்து நிரல் 2 வந்து சும்மா நேர எழுதி கொள்ளல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே நேரா எழுத வேணாம். சரிதானே? அப்படி மெச் பண்ணி சொல்லி தரதுக்கு தான் இப்படி வச்சிருந்தேன். மேலுக்கு பாருங்க, இணைக்குகள் இருக்கு, ஒரு இணைக்குகள் இருக்கு. இந்த இந்த கேள்வி உங்களுடைய டியூட்ல அப்படி அல்ல, நீங்க எழுதணும். மீன் பாருங்க, மீன் பார்த்து கொள்ளுங்க. ஜோன் மெக்கடம் பெருந்தெருவை கண்டுபிடித்தார் என்று உங்களுக்கு அழகா சொல்லியிருந்தேன். ஜோன் மெக்கடம் பெருந்தெருவை கண்டுபிடித்தான். மீண்டும் பிள்ளைகள் பாருங்க, 7 மணிண்டா கொஞ்சம் விடைய சொல்லுங்க பார்ப்போம், மெச் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க, ஜோன் மெக்கடம் சொல்லுங்க பார்ப்போம். ஜோன் மெக்கடம், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஜோன் மெக்கடம் பெருந்தெருக்கள், சரியா? பெருந்தெருக்கள். அதே போல ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவி புகையிரத என்ஜின். ராபர்ட் புல்டன் புகைப்படகு. ஹென்ரி பெல் புகைக்கப்பல். டெம்லருடைய கண்டுபிடிப்பு மோட்டார் வண்டி. ரைட்ஸ் அவர்கள்
ஆகாய விமானம். சரியா? அப்ப இந்த கண்டுபிடிப்புகள் கட்டாயமாக நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்ததுக்கு வாங்க பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போவோம். சரியா? அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். தொடர்பாடல் துறை சம்பந்தமான வினாவுக்கு போவோம். 1840 இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட, இங்கிலாந்துல தான் பிள்ளைகள் முதலாவது தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. அந்த தபால் சேவையினுடைய பேரை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. பெனி பெனி தபால் சேவை. பெனி தபால் சேவை. சரிதானே? அடுத்த விடயம் பிள்ளைகள், இந்த விடயத்தை நான் மெச் பண்றதுக்கு வச்சிருக்கிறேன், நேராக எழுத வேணாம். மிகவும் இலகுவானது. அலெக்சாண்டர் கிரஹம்பெல் அவருடைய கண்டுபிடிப்பு தொலைபேசி. அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசி. அதே போல சாமுவல் மோஸ் இவருடைய கண்டுபிடிப்பு தந்திமுறை, டெலிகிராஃப், தந்திமுறை. குக்லி மார்க்கோனி வானொலி. ஜோன் லக்கி பேட் வந்து தொலைக்காட்சி. பிள்ளைகள் வந்து இதுல வந்து கூடுதலாக சாமுவல் மோஸ் தந்திமுறையை கண்டுபிடித்த வினாக்கள் அதிகமாக வருவதுண்டு. ஏனைய வினாக்களும் எக்ஸாம்ல வாரதுதான். சாமுவல் மோஸ் தந்திமுறையை கண்டுபிடித்த விஷயம் நிறைய மாணவர்கள் பிழை எடுக்கிறாங்க. அதை கொஞ்சம் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. தந்தி முறையை கண்டுபிடிச்சது வந்து சாமுவல் மோஸ். மற்றது அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசி. அதே போல குக்லி மார்க்கோனி வந்து வானொலியை கண்டுபிடித்தது. அதே போல ஜோன் லோக்கி பேட் வந்து தொலைக்காட்சியை கண்டுபிடித்தது. அப்ப இந்த விடயங்களை பாருங்க. அதே நேரம் எங்களுக்கு தரப்படுகின்ற கீழே போட்டோஸ் கொஞ்சம் இருக்கிற பிள்ளைகள், இவரை நான் சொல்லிக்கொள்றேன். இவர் தான் அலெக்சாண்டர் கிரஹம்பெல். சரிதானே? அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர். சரிதானே? அதே போல பிள்ளைகள், இதுதான் தொலைபேசி, முன்னைய கால தொலைபேசி. அப்ப இதுதான் தொலைபேசி என்று சொல்லப்படுகின்றது. தொலைபேசி அலெக்சாண்டர் கிரஹம்பெல்லினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல பிள்ளைகள், தொலைக்காட்சி சின்ன ஸ்கின்னோட இருக்கின்றது. தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது நான் சொல்லி தந்தேன், ஜோன் லோக்கி பேட்னு சொல்லி. இவர் தான் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தது. இதையும் பார்த்துட்டு போவோம். அடுத்தது பிள்ளைகள், இறுதியாக வானொலி வரும் இல்லையா? ரைட், வானொலியோட போட்டோ இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. பிள்ளைகள், வானொலியுடைய போட்டோஸை கொஞ்சம் பாருங்க. டியூப்ல இருக்கிற இந்த 4வது போட்டோ பிள்ளைகள் வானொலியுடைய போட்டோ. சரி, வானொலி. முதலாவது அலெக்சாண்டர் கிரஹம்பெல், 2வது தொலைபேசி, 3வது தொலைக்காட்சி ஜோன் லோக்கி பேடும் தொலைக்காட்சியும். குக்லி மார்க்கோனி அவருடைய கண்டுபிடிப்பு வானொலி. சரி பிள்ளைகள், நாங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல விவசாயத்துறையின் வளர்ச்சியை பற்றி படிச்சுப்போம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த சாப்டரை சில வார வியாழக்கிழமை யூனிட் 1 முடிக்கக்கூடிய அளவுக்கு நான் படிச்சுதான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நீங்க வந்து இந்த 2 ரெக்கார்டிங், இது 2வது ரெக்கார்டிங். இது இந்த 2 ரெக்கார்டிங்கையும் கட்டாயம் பார்க்குற மாணவர்கள் படிச்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க யூனிட் 1 முடிப்போம் இன்ஷால்லா. சரியா? அதுக்கு பிறகு பிள்ளைகள் நான் பயிற்சி தருவேன், அதையும் நீங்க கட்டாயம் செஞ்சு காட்டணும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் யூனிட் 2 நாங்க செய்வோம். சரிதானே? முடிச்சு கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.